சரி, எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒரு நடிகர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்கிறது ஒரு கேப்புக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னு ஒரு வெற்றிடம் உருவாகி அந்த இடத்த வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு விஜய் அவருடைய படங்கள்லையும் நிறைய கொடின்னு ஒரு படம் வந்தது. அதில் அரசியல் பயங்கரமான ஒரு அரசியல் தெரிக்க தான். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புப்படி வந்து இவிஎம் மிஷின்ஸ் ஃபுல்லாக ஆய்வு மேற்கொண்டதில் இன்றைக்கி காலையில் என்ன இளங்கோ பேசிட்டு இருக்காரு. 2 மிஷினில் வந்துட்டு சீல் எல்லாம் மாற்றி இருக்குது நம்பர்ஸு. அதை என்றைக்குமே ஹாட்டாக அதை டிபேட்டபிளாக வச்சுருக்கணும். அப்படிங்கிறனால தான் இவங்க வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. 5ஆம் தேதி பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மோரார்லெஸ் வந்து ஒரு கொடுத்த ஃபார்மெட்டை படிக்கிற மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்குமே தவிர டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமால இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மகா ஜனார்த்தன் அவர்கள் இணைந்துள்ளார். சமாள அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு அதிரடியான அரசியலாகவே பார்க்கலாம். திமுக அதிமுக இது ரெண்டையும் தாண்டி டிவிகே வந்து இன்றைக்கி ஆட்சி பிடிச்சி முதலமைச்சராக வந்துட்டு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. சரி, எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒரு நடிகர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்கிறது ஒரு கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி அவர் தான் வந்திருக்காரு. இடையில ஒரு 10 வருஷம் கேப் இருந்துச்சுன்னே நம்ம பார்க்கலாம் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்னால். இப்போ அடுத்த அரசியல் களத்துக்கு வந்து தனுஷ் அப்படிங்கிற நடிகர், அவரும் பாப்புலராக இருக்கக்கூடிய நடிகர். இன்றைக்கும் அவருக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. தனுஷ் தன்னோட பிறந்தநாள் விழாவை வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக மாற்றி அடுத்து பிறந்தநாள் விழா அன்னைக்கே போயஸ் கார்டனில் ஒரு பெரிய க்ரௌடை ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்காரு. அடுத்த அரசியல் வருகையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அளவு. அதான் அவருக்கும் அந்த டேக்லைன் நீங்கள் சொன்ன மாதிரி போயஸ் கார்டன் கரெக்டாக ஃபிட்டின் ஆகுது. ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி தான். அதாவது எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னு ஒரு வெற்றிடம் உருவாகி அந்த இடத்த வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு விஜய் வந்தாரோ, என்ன விஜய் வந்து அதை சக்ஸஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு தனுஷ் வரக்கூடிய ஈக்குவலாக நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழ் திரையுலகத்தில் கமலஹாசனுக்கு அடுத்து ஒரு மைனூட்டாக நடிக்கக்கூடிய நடிகர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் இன்றைக்கி தனுஷை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நடிப்பு விஷயமா விஜய் ஒரு மாஸ் ஆக்டராக இருக்கலாமே தவிர பட் ஒரு மைனூட்டாக, அதாவது கமலஹாசன் என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மாதிரியா பல வேரியன்ஸ் கொடுத்த மாதிரி இன்னைக்கு அவர் அந்த அளவுக்கு இருந்தார். அதே மாதிரி கடைசி வரைக்கும் போய் ரீச் ஆனதில் தனுஷும் இன்னைக்கு வந்து 22 ஆண்டு காலமாக இதில் சினிமா ஃபீல்டில் இருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாக படம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே வெற்றி படங்களாகவும் இருக்குது. ரெண்டாவது விஷயம், அவருடைய படங்கள்லையும் நிறைய கொடின்னு ஒரு படம் வந்தது. அதில் அரசியல் பயங்கரமான ஒரு அரசியல் தெரிக்க தான் அதுலேயும் பண்ணார். ஒரு எம்எல்ஏ எம்பி கேரக்டர்லாம், அதாவது ஒரு யூத் ஃபேஸ் எம்எல்ஏ எம்பி கேரக்டர்லாம் அவர் கொண்டே வந்துட்டார் அந்த இதுலேயும். ஸோ நிச்சயமாக அது ரெண்டாவது விஷயம். இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த வெற்றி, அதாவது விஜய் அவர்களின் வெற்றியே வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு போகலாம். அதுவும் திருவள்ளூரில் ஒரு நல்ல க்ரௌடு தான் அன்னைக்கு வந்த க்ரௌடுங்கிறதும் நல்ல க்ரௌடு தான் இருந்தது. அதனால திரும்ப வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு திரைத்துறையிலேருந்து தான் ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா யார், மகாத்மா காந்தினால அதுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்கலாம், அதுக்கு பின்னாடி 1000 சித்தாந்தங்கள் இருந்திருக்கலாம். பட் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா மகாத்மா காந்தின்னு ஒரு ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு காயின் பண்ணோம். இப்போ அம்மா இருந்தாங்க அப்படின்னு ஜெயலலிதான்னு ஒரு ஃபேஸு, கருணாநிதி அப்படின்னு ஒரு ஃபேஸ். இந்த என்னதான் சித்தாந்த ரீதியில் அரசியல் செயல்பாடு இருந்தாலும் ஒரு ஃபேஸை முன்னிறுத்தி தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இருக்குது. அந்த ஃபேஸ் ரீச்சபிலிட்டி அப்படிங்கிறது தனுஷுக்கும் தமிழகத்தில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போனாலும் விஜய் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் அரசியல் கட்சியை தொடங்கணும். அதே மாதிரி அதெல்லாம் கூட தனுஷுக்கு வந்து ஒரு க்ளூவாக இருந்திருக்கலாம். நம்மளும் ஆல்ரெடி எல்லார் வீட்டுக்கும் போயிட்டோம்ல, நம்மளும் எல்லா விதமான ஜானரும் நடிச்சிட்டோம்ல, ஸோ ஏன் நம்மளும் இதை பண்ணக்கூடாது? என்ன இப்போ டு பி ஆனஸ்ட், இப்போ 41 இப்போ அவர் கொடுத்த அந்த திருவள்ளூரில் பேசின பேச்செல்லாமும் பார்த்தீங்கன்னாலுமே ஒரு நல்ல ஒரு அன்பே சிவம்ங்கிறாரு, திடீர்னு ரவுடி பேபிஸுங்கிறாரு. ஸோ எல்லாத்தையும் ஒரு கேதர் பண்ணி ஒரு மாசா ரஜினி வந்திருந்தாலும், அதாவது இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாலும் அப்போது எல்லாரும் எதிர்பார்த்து என்ன, சரி அரசியலில் வருவார், எப்போ ஒரு 5 வருஷம் வயதானதுனால இவருடைய வாரிசாக தனுஷ் தான் பார்த்தாங்க ஃபேஸாக அன்றைக்கி அன்றைய காலகட்டங்களில். சரி ரஜினி வந்தார், ரஜினிக்கு அப்புறம் அது யார்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னா தனுஷ் இருக்கார், ஃபேஸாக இருப்பார் அப்படிங்கிறத அப்பயும் எதிர்பார்த்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுக்க கொண்டு வந்து தான் ஒரு பேசிக் ஃபேமிலியிலேருந்து வந்தங்கிற அளவுக்கு கூட பேச்சு கொண்டு வந்திருக்காரு.
இது வரவேற்கிறது தக்கிறதான்னு தெரியல. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இப்போ விஷாலும் அதே மாதிரி நான் எலெக்ஷன்லேயே நிற்பேங்கிற அளவுக்குலாம் கொடுத்தாரு. ஸோ இதை வந்து நம்ம பொறுத்து இது இன்னொரு விஷயமாகவும் பார்க்கலாம். ஸோ இப்படி இவர் வந்துட்டார், இப்போ அடுத்தது இது வந்து இவங்க யாரோடைய பிராட்டப் அப்படின்னு கூட யோசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சடாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் புஷி ஆனந்த் எப்படி வந்துட்டு விஜய் அவர்களுடைய அந்த ரசிகர் மன்றத்தை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகும்பொழுது அந்த ஷர்ட்டும் அந்த சைடில் விஜய் அவர்களுடைய படமும் வச்சுருந்த மாதிரி இன்னைக்கு சுப்பிரமணிய சிவாவும் வந்து தனுஷோட திருடா தட்டியில் வந்து பெரிய பெரிய ஹிட் படங்கள்லாம் கொடுத்த ஒரு டேரக்டர். அவர் இன்றைக்கி ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டராக இருக்கிறார். அவரும் அதே பாணியில் தனுஷுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்துட்டு அதே மாதிரியே ஷர்ட்டு அதே மாதிரியே அவருடைய படம் அந்த ஒரு பேனர்லே எல்லாமே மூவ் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயம். கொடியும் அறிமுகப்படுத்தி ஒரு 10 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஆனால் அந்த கொடி வந்து ரீசெண்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி தான் அந்த கொடி ட்ரெண்டிங்குள்ளே பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப இது எப்படி பார்க்குறேன்? இல்லை அதுதான் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குதுண்ணா. இதுதான் அல்டிமேட்டாக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்துருச்சு. ஸோ பெரிய இன்னைக்கு அல்டர்னேட்டிவ் திமுக அண்ணா திமுக, நாளைக்கு திருப்பி திமுக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட இன்னைக்கு லைம் லைட்டில் இவரும் இருக்கார். எகெயின் கம்பேரிங் வித் விஜய் இன்னும் நிறையா விஷயங்களில் யூத் லெவலில் இன்னொரு 10-11 வயசு கம்மியாக கூட இருக்கார் இவர். இவர் 40-41 வயசில் இருப்பார், விஜய் 51 வயசில் இருக்கார். அடுத்த ஜென்ரேஷனை கேப்சர் பண்ணக்கூடிய இதுவாகவும் இருக்கார். ரொம்ப சட்டிலாகவும் பேசக்கூடிய திறமையும் வளர்ந்துருச்சு. ஒரு பசங்களாமல் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்லையும் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி கொடி ஸ்பெயின் சார்பில் இருந்த கட்சி கொடி விஜய் எதாக இருந்தால் போலண்ட் மாதிரி இருக்குது இவங்க கொடி. என்ன ஃபுட்பால் இப்போயே ஒரு போன வாரம் ஸ்பெயின் ஜெயிச்சதே தாவேகா ஜெயிச்சதுனால அதே மாதிரி கொடி இருக்கிற ஸ்பெயின் ஜெயிச்சதுன்னு ஒரு மீடியாலெல்லாம் ஒரு பப்ளிஷ் ஆனுச்சு. ஸோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு மாதிரியாக கொடியெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறது தான் தெரியுது. பட் இது எப்படி 2031 இது நடக்குமா, இல்லை இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு நடக்குமா? இவர் விஜய் எதிர்ப்பாரா, இல்லை இவங்களுக்கு யாராவது பேக்கப் பண்ணுவாங்களா? ஏன்னா இருக்கவே இருக்குது, எதுவாக இருந்தாலும் புதுசாக பாரதிய ஜனதா பேக்கப் பண்ணுது அப்படின்னு ஒரு இதுவும் அடுத்தது பேச ஆரம்பிக்கலாம். ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இது நீங்கள் சொல்கிற மாதிரி அதே ட்ரெண்டில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாவின் தம்பிகள் அப்படிங்கிறதுனால எல்லாரும் தம்பிங்கிற பேரை முன்னாடி வச்சுப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அண்ணாவின் உடன்பிறப்பு, என் பேர் தம்பி சிவா, தம்பி தேவரத்னம் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா தம்பிங்கிறத புனைப்பேராக வச்சுருந்தாங்க. அண்ணாவை கொள்கையாக வச்சு கொண்டே அவங்க. அதே மாதிரி இப்போ வந்து தன்னுடைய ஷர்ட்டில் அதை ஒரு இதுவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். ஒரு விஜய் அவர்களுடைய அரசியல் ஆலோசகராக இருந்தவர் ரத்தன் பண்டிட் வந்து அவரே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தனியார் யூடியூப் நிறுவனத்தோட நிகழ்ச்சியில் பேசும் பொழுது முதல்வர் விஜய், அடுத்து தனுஷ், அடுத்து சிம்பு, அதுக்கப்புறம் சூர்யா, அப்படி இனி வர்றதுக்கான காலங்கள் இது இருக்குது. திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற காலமெல்லாம் போய் இனிமேல் இப்படி மாறலாம், டிவிக்கே வெர்சஸ் வந்து தனுஷ் அப்படிங்கிறது மாறலாம் அப்படிங்கிறத ஆருடம் சொல்லியிருக்கு. இல்லை அது அவர் வந்து எந்த இதில் பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மீடியாலேயே ஃபுல்லாக தன்னை வந்து கொண்டு போய் இது பண்ணிப்பாங்களாங்கிறதையும் பார்க்கணும். அதாவது இட் இஸ் ஒன்லி அன் என்டர்டெயின்மெண்ட். சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதாங்கிறலாம் கிடையாது, அதுவும் ஒரு தொழில் தான். அப்படி பார்த்தா எதில் இருந்தால் வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ என்ன ஒரு குவாலிஃபிகேஷனும் ஒன்றும் கிடையாது, இதுவும் கிடையாது. பட் இது வந்து எப்படி சினிமா ஒரு நாளைக்கு ரஜினி படம் ரிலீஸ், கமல் படம் ரிலீஸ், எது மாசா ஹிட் ஆனது, இன்றைக்கி தீபாவளி ரிலீஸில் யார் ஹிட் ஆனா, அந்த மாதிரி அரசியலையும் அப்படி முன்னெடுக்க முடியுமாங்கிறது தெரியல. இதுக்கான ஒரு மாற்றத்தை தான் வந்து முன்னிறுத்தி அண்ணாமலை அவர்களும் செல்கிறார்கள். ஏன்னா விஷுவலைஸ்டாக இருக்கணும். ஒரு கேடர்னா அவங்களுக்கு என்னென்ன இருக்கணும், அதுக்கு ஒரு பயிற்சி பட்டறை வைக்கிறேன், எப்படி சினிமாவுக்கு ஒரு பயிற்சி பட்டறைன்னு வச்சு அதை மாதிரி ஒரு ட்ரெண்டு ஒரு 15 வருடங்கள் ஆனதோ, அரசியலில் வரக்கூடிய அரசியலில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இதை பேரலாக இது 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 ஒரு கண்ணை மூடி போயிட்டு இருக்காதீங்க, ஒரு ஃபோக்கஸ்டாக வாங்குங்கிறது அவர் நெறிமுறைப்படுத்தலாம் அப்படின்னு அந்த ரூட்டில் எடுக்கிறாருங்கிறதையும் பார்க்குறோம். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வீதி லீடர்ஸ் வந்து அடுத்த கட்டமாக அவங்க ஒரு மாநாடு அறிவிச்சிருந்தாங்க, அது அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆச்சு. அடுத்தடுத்த லெவலில் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது ஒரு தெளிவான ஒரு பார்வை வந்துட்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ரென்த் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை வெயிட் பண்ணுறாரு. ஆனால் நிறையா விஷயங்களும் அண்ணாமலை மீடியா முன்னாடி வந்து பேசுகிறத கம்ப்ளீட்டாகவே குறைச்சிட்டாரு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான், அதாவது முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ப்ரெஸ் மீட்டு 3 மாநில தலைவராக அவர் பாரதிய ஜனதா இருக்கும்போது 2 ப்ரெஸ் மீட்டு 3 ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இப்போ அவர் கொடுக்குற இதுவுமே வந்து அவர் வீடியோவாக போட்டு டெலிவர் பண்ணிடுறாரு.
பண்ணிடுறாரு. அது போய் ரீச் ஆனால் போகணுங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் சேர்ந்ததுக்கப்புறம் இதை பார்ட்டியாக போக போகிறேன் அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த ஒரு 6 மாத அவகாசத்தை வந்து அவங்க இந்த கட்சி, அதாவது தாவேக ஆட்சி எப்படி இருக்கும், அந்த ஆட்சிக்கு பதிலாக நம்ம எப்படி கவுண்டர் கொடுக்கலாம். இன்றைக்கி அல்டிமேட்டாக யாராக இருந்தாலும் தாவேகாவை எதிர்த்து தான் இங்கே வந்து களமாடணுங்கிற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாயிடுச்சு. அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், ஈவன் புதுசாக இப்போ வந்தக்கூடிய அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்க யாருமே அவர்களை சார்ந்து அரசியல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தாவேகா வெர்சஸ் இதில் யார் களத்தில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்க போகிறாங்க, அதுக்கான விஷயங்களுக்காக பொறுமையாக அதை கையாளுறாரா, இல்லை பொறுத்து மாதம் மாதம் ஒரு கேம்பெயின்னு போட்டு சொல்கிறாரு, இதனால் என்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, தன்னை தனித்துவம் படுத்தி எப்படி காமிக்கிறார். அதாவது இது வந்து ஒரு க்ரௌடு, ஆளே இல்லாமல் திடீர்னு ஒரு பேர் வந்துட்டாங்க, பட் என்னோடது அப்படி கிடையாது, நான் ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு அமைப்பு ரீதியாக இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம், என்னோடது வந்து ப்ரொஃபஷ்னல் பொலிட்டிக்ஸ்லேயே வந்து ரசிகர்கள் சார்ந்த அரசியல், என்னோடது ப்ரொஃபஷ்னலிசமாக இருக்கக்கூடிய அரசியல். ஏன்னா கொள்கை அளவில் எனக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு என்றைக்கோ அறிவிச்சிட்டாரு தாவேகாவோட அறிவிப்பே அப்படி தான். எனக்கு கொள்கை கிடையாது, அரசியல் எதிரி தான்டாரு. கொள்கை எதிரியாக அவர் டிக்ளேர் பண்ணது பாரதிய ஜனதாவை. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து அதனால் விஜயோடு அலைன் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அண்ணாமலை தனியாக நம்ம ஒரு ரூட் எடுப்போம் தான் வீதி லீடர்ஸ் எடுக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அனைவருமே வந்து தாவேகாவை எதிர்த்து தான் போகணுங்கிற நிலைமையில் அண்ணாமலை ஒரு 6 மாதம் பொறுத்து இருந்து இவங்க ஆட்சி எப்படி இருக்குது அதுக்கான ஈவன் இன்ஃபேக்ட் நேற்றுக்கே ஒரு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இவங்களை பற்றி கவர்மெண்ட்டை பற்றி ஏதோ ஒன்று இது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பொறுத்து ஒரு 6 மாதம் கழித்து இதை களமாடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்காங்கங்கிறதான் தெரியுது. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புப்படி வந்து இவிஎம் மிஷின்ஸ் ஃபுல்லாக ஆய்வு மேற்கொண்டதில் இன்றைக்கி காலையில் என்ஆர் இளங்கோ பேசியிருக்காரு. 2 மிஷினில் வந்துட்டு சீல் எல்லாம் மாற்றி இருக்குது நம்பர்ஸு, ஒரு 2-3 மிஷின் வரைக்கும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது இதை நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். அதனால் குளத்தூர் வெற்றியில் உள்ள அந்த ஒரு சிக்கல்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது வந்து ஜென்ரலாக ஒரு பார்ட்டியோட லீடர் வந்து இன்றைக்கி வந்து தோத்துட்டாரு அப்படிங்கும்பொழுது அதை என்றைக்குமே ஹாட்டாக அதை டிபேட்டபிளாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறனால தான் இவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே ஒரு கேள்விக்குறி தான். முன்னாடி என்ன சொல்லுவாங்க, பூத் கேப்சர் ஆகிடுச்சு, அதில் ஓட்டு எடுத்து அதிகமாக போட்டாங்க, அதனால் ஓட்டு இதாகலை, அதனால் வரல அப்படிம்பாங்க. இன்றைக்கி வந்து இவிஎம் மிஷினை சொல்கிறத விட ஒரு ரீசன் இருக்காது. இதுக்காக உச்சநீதிமன்றம் போவோம், உயர்நீதிமன்றம். இது வந்து எப்படின்னா மக்கள் மத்தியில் அவருடைய தோல்வியை வந்து பிராபல்யப்படுத்தாமல் அதை டிபேட்டபிளாகவே வச்சுருக்கணுங்கிறதுக்காக இதுக்கு அடுத்த 4-5 வருடங்களுக்கு இது இப்படி தான் தொடருமே தவிர இது வந்து ஒரு பெரிய இதனால் வந்து அந்த கவுண்டிங் மாறிடாது. ஏன் ஒரு ஓட்டில் ஜெயிச்சார் திருப்பத்தூரில், இன்னி வரைக்கும் அவர் ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் வெற்றி தானே. அது போய் இப்போ ரீகவுண்டிங்னா அவர் போயிருக்காரு, அது எப்போ வரும், எதுக்கப்புறம் போகும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இது என்னென்னா தன்னை பொறுத்த வரைக்கும் எப்போ அது டிபேட்டபிள் ஒரு விஷயம், அதுவும் மாநில முதல்வராக இருந்தவர் தோத்துட்டாரு அப்படிங்கும்பொழுது அதை டிபேட்டாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இது திமுகவை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த மேகதாது பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு கர்நாடகா போகிறதா இருந்துச்சு, தமிழ்நாடு முதலமைச்சர் போகலை, நாங்கள் வந்து அழைப்பெல்லாம் விடுக்கல, அவர் தான் வரதா சொல்லியிருந்தார். அப்படிங்கிறதோட தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் கூட்டத்தை கூட்டாரு, ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம், இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுமாதிரி டிகே சிவகுமார் அவர் கர்நாடக முதலமைச்சரும் சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து இது பண்ணல, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அவரை சந்தித்தா அது நல்லா இருக்காது, ஆரோக்கியமாக இருக்காதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி ப்ரெஸ் மீட் டிகே சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு இப்போ உடனே என்ன பண்ணியிருக்கணும், ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாரையும் வர சொல்லி ஒரு ஒப்பீனியனை கேட்டு அது போத்தி அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கவே இருக்காருக்கு வைகோ அனுப்பிச்சி விடலாம். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்புகள் தான் செய்யணுமே தவிர இதை விடுத்து அவங்களெல்லாம் இப்போ வெளியில் சிதறி இருக்கிறவங்கள வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய வேலை, அதாவது ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றா நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாலே இதுவுமே ஒரு மைலேஜ் தான் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னெடுத்து அவங்க எப்படி செய்ய போகிறாங்கிறத பார்க்கணும். அதிமுகலேருந்து வாரம் யாரோ ஒருத்தர் வெளியேறி போயிட்டு இருந்தாங்க. பனையூரில் வந்து சனிக்கிழமை அப்படின்னாலே வந்துட்டு கட்சியில் இணைப்பு விழாக்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ கடந்த ஒரு 3 வாரங்களாக எல்லாமே ஸ்டாப் ஆகி போச்சு. இல்லை அதுதான் ஏற்கனவே அதிமுகலேருந்து போனவங்களுக்கு என்ன பதவி கொடுத்தாங்க, இது வரைக்கும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, இதெல்லாம் இன்னும் எதுவுமே நடக்கலை.
அதாவது ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஈவன் எஸ்பி வேலுமணி கூட ஒரு என்னதான் அதிமுகவில் வந்து ஒரு மன வருத்தத்தோடு இருந்தாலும் அவரும் இன்னும் அப்படியே தான் இருக்காரே தவிர அடுத்த ஸ்டெப்பு ஃபார்வர்ட் எடுத்து வைக்கலை. ஸோ விஷயம் இதுதான். அதாவது ஒரு வாரியம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து போனாங்க, இல்லை இப்போ ரிசைன் பண்ண இதுக்கு அடுத்தது நடக்கும்னு பார்த்தாங்க, இது எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் இவங்க போனவங்களுக்கு முதல்ல என்ன வருதுன்னு பார்த்துப்போம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். ஆமாம், பிஜேபி வந்து ஒரு அடுத்த கட்ட முயற்சி வந்து எடுத்துருக்கு. பிஜேபியினுடைய மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யார் வரப்போகிறா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக சொன்னல. சீமானோடு அதிக நெருக்கம் காட்டுறான் அதிமுகவும் பாஜகவும், ஒரு பக்கம் திமுகவும். 3 கட்சிகளும் சீமானோடு நெருக்கம் காட்டுவதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் என்ன இதில் திருப்பி என்னென்னா, சீமான் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் கருத்தில் வேறுபடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம், அதாவது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து தமிழ் அப்படிங்கிறது ஒரு இதுவாக இருந்தாலும் தமிழை முன்னெடுத்து தேசியம் அப்படிங்கிறது பிரிவினைவாதம் தான். அதாவது ஒரு தேசிய அளவில் பார்க்கும்பொழுது அது ஒரு பிரிவினைவாத மோமெண்ட்டு தான். அதை தவிர்த்து அப்படிங்கும்பொழுது இவங்க எல்லாரும் ஒரே லைனில் ரோப்பின் தான் ஆகிறாங்க. இதற்கு பிறகும் நான் வந்து தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படி, அதாவது இன்னைக்கு விஜய்க்கு இருந்த ஒரு ஐடென்டிட்டிக்கு அவர் வந்த மாதிரியோ, தனுஷுக்கு இருந்த ஒரு இவரும் ஒரு சினிமா பேக்ரவுண்டில் தான் வந்தார். இருந்தாலும் ஒரு டேரக்டருங்கிற ஒரு பேக்ரவுண்டுக்கும் ஒரு பிராபல்யமான ஒரு முகம் அப்படிங்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. சீமானை நீங்கள் என்னென்னதான் எடுத்து சொன்னாலும் அவர் பண்ண படங்கள் தான் நீங்கள் சொல்லுவீங்க, நடித்த படங்கள்ங்கிறது தான் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் அவரால் அடைய முடியல. ஸோ தன்னுடைய அதனால் கொள்கையை முன்னெடுக்கலான்னாரு. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான், கொள்கையை முன்னெடுத்து அப்படின்னா இண்டிவிஜுவாலிட்டி யாராவது ஒரு இடத்துல அங்கே தேவைப்படுது இன்றைக்கி. ஸோ நரேந்திர மோடின்னு ஒரு ஐக்கான் வச்சுக்கிட்டு தான் இன்னி வரைக்கும் அந்த கொள்கை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஐடியாலஜி அந்த ட்ராவலையே. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபேஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி அங்கங்கே அந்த ஃபேஸ் கிரியேட் ஆகிறது தான் ஐடியாலஜியோடைய ஒரு ப்ரெசன்ஸ். இண்டிவிஜுவல் ப்ரெசன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேஸ் வந்து சீமானுக்கு இல்லைங்கிறதா மைனஸ். இதுக்கப்புறம் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். இவர் தமிழ் தேசியத்தை எந்த அளவுக்கு லிவரேஜ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கும் பிரைட்டரான ஸ்கோப் வித் அதர் பார்ட்டிஸோடு இருக்குங்கிறது தான் பார்க்குறோம். ஒரு பட்ஜெட் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. 5ஆம் தேதி பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் முறையாக எல்லா அமைச்சர்களும் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. செங்கோட்டையன் போன்ற ஒரு சில தவிர்த்து மற்ற எல்லாருமே புது அமைச்சர்கள் அப்படிங்கிறது தான் அளவில் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க எதிர்பார்ப்பு? இல்லை, இது வந்து என்ன மோரார்லெஸ் வந்து ஒரு கொடுத்த ஃபார்மெட்டை படிக்கிற மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்குமே தவிர யாரும் புதுசாலாம் ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல. என்னென்னா இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக எல்லா இப்போ வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டு அப்படின்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு பட்ஜெட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்களே தவிர, பட் இது என்ன பண்ண போகிறாங்க? நத்திங் பட் இட் இஸ் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை. ஸோ அதில் இருக்கிறது எவ்வளோ தூரம் உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா கூட அந்த அமைச்சர்கள் வந்து இன்றைக்கி தெரியாது தான். ஸோ அதை புரிஞ்சு அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் இப்போ அடுத்து இப்போ ஒன்றா வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கலான்னு ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணலாம். ஸோ என்ன அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இது வந்து ஒரு மக்கள்கிட்ட இவங்கள்ட்ட வந்து ஆட்சி அதிகாரம் கொடுத்தாச்சு, இவங்க அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பிரேக் பண்ணுறதுக்காக எல்லாரும் தனித்தனியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருக்காங்க. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து டிஎன்சி அரசியல் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.